டெக்னிக்கல் தமிழா நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ் ஆடியன்ஸ் தான் இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம வந்து தமிழில் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸில் நிறைய பண்ணியிருந்தோம். ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ்ன்றதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் சரியாக தெரியல ப்ரோ, வீடியோ வந்து இங்கிலீஷில் மேக் பண்ணுங்கள், ஹிந்தியில் மேக் பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல். ஸோ இதில் வந்து நான் தமிழில் தான் வந்து மேக் பண்ணுவேன். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா நம்மளோட வெப்சைட் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எப்படி நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கும், நீங்கள் அதிலேயே வாங்கிக்கலாம். அப்படியே நம்ம வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்து ஜாயின் கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி தரணும், இல்லைன்னா உங்களுக்கு எதாவது ப்ராஜெக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் டேரெக்டாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. வாங்க நீக்கான வீடியோ இருக்குள்ளார போயிடலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினோ வச்சு நம்ம எப்படி வந்து கேஸ் சென்சார் வந்து பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, ஆர்டினோ யூஸ் பண்ணாவே கேஸ் சென்சார் வந்து பண்ணுறாங்களே, அது எப்படி பண்ணுறது? நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சார் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஆர்டினோ வந்து யூஸ் பண்ணல, ஆனால் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் இந்த சொன்ன வீடியோஸ்லாம் போய் பார்த்தேன், அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிருந்துச்சு. ஸோ எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. ஸோ நம்மளே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி ஒர்க் ஆகுது உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல் வச்சுங்க. வாங்க நீக்கான வீடியோ ரெகுலராக போயிடலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் சென்சார், அப்புறம் ஒரு பஸர், ஒரு எல்இடி, 3.7 லித்தியம் அயன் பேட்டரி, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பேட்டரி ஹோல்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட பஸரையும் உங்களோட எல்இடியும் எடுத்துக்கங்க. பஸரோட பாசிட்டிவும் எல்இடியோடைய பாசிட்டிவும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடுங்க. பஸரோட நெகட்டிவும் எல்இடியோட நெகட்டிவும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து எல்இடியோட பாசிட்டிவ் வந்து நம்ம சென்சாரோட 5 வோல்ட் அதாவது விசிசின்னு போட்டிருப்பாங்க, அந்த பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து எல்இடியோட நெகட்டிவ் சைடை கொண்டு போயிட்டு டிஓ அப்படின்னு ஒரு பின் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட பேட்டரி ஹோல்டர் எடுத்துக்கலாம். பேட்டரி ஹோல்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா நம்மளோட சென்சாரையும் நம்மளோட எல்இடி பஸர், இது மூணையும் இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்ச் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டரி ஹோல்டரோட பாசிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து விசிசிங்கிற பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து பேட்டரியோட நெகட்டிவ் வந்து ஒரு சுவிட்சோட ஓரியண்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. சுவிட்சோட அனதர் எண்டை வந்து சென்சாரோட கிரவுண்டு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க, ஜிஎன்டின்னு போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா ஓவராலாக நம்ம எல்லா கனெக்ஷன்ஸுமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது மட்டும்தான். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் பேட்டரியை வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் ஆன் பண்ணதே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெட் கலரில் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு, கரெக்டாக தான் ஆன் ஆகுது. ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு கேஸ் வச்சு இது அலாரம் அடிக்குதா அடிக்கலையா அப்படின்னு வந்து பார்த்துடலாம். கேஸ் சென்சாரில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா MQ6 அப்படிங்கிறது. இதில் வந்து இந்த எல்பிஜி கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ வச்சு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா அலாரம் எதுவுமே அடிக்கலை, ஆனால் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து போச்சு, ஆனால் அலாரம் வந்து அடிக்கலை. ஸோ நம்ம கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதோடய வேல்யூஸ் வந்து செட் பண்ணி பார்க்கலாம். வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணதையுமே அதில் பஸர் வந்து ஆன் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்டேட்லேயே தான் இருக்குது, ஆஃபே ஆக மாட்டேங்குது. ஓகே நண்பா, இப்போ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கம்மி பண்ணுறேன். இப்போது இதை விட கம்மியாக வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸரும் எல்இடியும் வந்து ஆன் ஸ்டேட்லேயே தான் இருக்குது, ஆஃபே ஆகலை.
ஸோ அதை விட கொஞ்சம் நம்ம வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் கேஸ் வந்து வச்சு பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ மறுபடியும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் பின்னாடி வந்து வேல்யூ வந்து எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து டிடெக்ட் பண்ணும். இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக வச்சுட்டீங்க அப்படின்னா கேஸ் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமான கேஸஸ் வந்து இந்த சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த எல்இடியும் பஸ்ஸரும் வந்து ஆன் ஆகும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கனால பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக கேஸ் பட்டனே வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கேஸ் வந்து வச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சுத்தமாகவே நமக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. சின்ன சவுண்டு கூட வரல நமக்கு. மறுபடியும் நான் கொஞ்சமாக கம்மி பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துருப்பீங்க. இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அக்யூரேட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் வந்து பண்ணி பார்த்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து கம்மியாக வச்சோம் அப்படின்னா பஸ்ஸரும் இல்லையா ஆன் சைட்லேயே இருக்குது. கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கும் மேலே ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலரை வச்சு மட்டும்தான் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு. நீங்களும் வீட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு மறக்காம வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு வந்து கொடுங்க. ஓகே நண்பா, இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் மறக்காம வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து மேக் பண்ணி போட்டுறேன். ஓகே நண்பா, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீண்டும் சந்திப்போம். பை பாய்.